அனைவருக்கும் வணக்கம். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் 2026 மார்ச் மாத சனிப்பெயர்ச்சி ரிஷப ராசிக்கு கூறினோம். இப்பொழுது மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் நண்பர்களே. இப்போது அறிவாற்றல் என்றால் மிதுனம், சாதுரியம் என்றால் மிதுனம். ஏன் இவ்வாறு கூறுகின்றேன் என்றால், புதனுடைய வீடு, இந்த புதனுடைய வீடு என்பது காலச்சக்கரத்தின் 3ஆம் பாவம். 3ஆம் பாவம் என்பது புதன் என்பது நுண்ணிய கருவிகளும் சிறுதூர பயணங்களும் அறிவாற்றலும் சமயோஜித புத்தியும் நிறைந்த ஒரு அமைப்பு. இந்த இடம் காலச்சக்கரத்துக்கு 3ஆம் பாவம் என்பது. ஆகவே எந்த விஷயத்தையும் 2 விதமாக யோசிப்பவர்கள். அவர்கள் முடிவெடுப்பதில் நமக்கு தாமதமாகும் தெரியும். தாமதத்திற்கு காரணம் இருமுறை யோசிப்பார்கள். அதே போன்று எப்போதுமே சுறுசுறுப்பா இருக்கிற இவங்க எதையுமே சட்டனை யோசிச்சு முடிவெடுக்கிற மிதுன ராசி. ஆனா அவங்க 2 விஷயமா யோசிப்பாங்க, அதே முக்கியம், வெளியே தெரியாது. இந்த ராசி லக்னத்துல பிறந்த அறிவாளிகள்னு சொல்லலாம் இவங்கள. இன்னைக்கு ஒரு அறிவில் சிறந்த ஒரு மந்திரி என்று சொன்னால், மந்திரி என்றாலே மதிநுட்பம். அரசனாக இருந்தாலும் கூட மந்திரிக்குள்ள மதிநுட்பம் வேண்டும் என்று கூறுவார்கள். அந்த வகையில் இந்த மிதுனம் என்றாலே அந்த மதிநுட்பம், ஒரு மந்திரிக்குரிய மதிநுட்பம் இயற்கையாகவே இருக்கும். உங்க ராசிநாசன் புதன் பகவானின் சொன்னாலே அங்க ஒரு புத்திசாதனம் இருக்கும். ஆனா கடந்த சில காலமாக எவ்வளவுதான் நாம் புத்திசாலித்தனத்தை உபயோகித்தாலும் காரியம் கைக்கு வரலையே, ஏதோ ஒண்ணு தடுக்குதே அப்படின்னு நீ யோசிச்சு இருந்திருப்பீங்க. இதுக்கெல்லாம் விடை சொல்ற மாதிரி சனி பகவான் மார்ச் 7ஆம் தேதி 2026ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியை விட்டு மீன ராசிக்குள் நுழைகிறார். மிதுன ராசிக்கு இது எவ்வளவு முக்கியமான பேர் தெரியுமா உங்களுக்கு? இதுவரை உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து உட்கார்ந்து பாக்கிய சனியா இருந்தவர் இப்போ உங்க ராசிக்கு 10வது இடமான கர்மஸ்தானத்துக்கு வர்றாரு. அதுவும் சும்மா இல்லைங்க, அவரோட சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்துல உட்கார்ந்து இந்த மாற்றத்தை தர்றார். கேபி அஸ்ட்ராலஜி முறையில் சனி பகவான் இப்பொழுது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து கொண்டு மக்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டு இருக்கிறார். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 10ஆம் இடத்து சனி பதவியை கொடுக்கணும். மிதுன ராசிக்காரர்களே, இதுவரையில் வேலையில ஒரு அங்கீகாரம் இல்லாம நம்ம உழைப்புக்கு மரியாதை இல்லையேன்னு வருத்தப்பட்டீங்க இல்லையா? இனிமே பாருங்க, நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ஒரு தனி கௌரவம் கிடைக்கும். 10ல சனி வர்றதுனால உழைப்புக்கு கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். ஆனா அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் பெருகும், புகழும் உங்களை தேடி வரும். நேர காலம் சரியில்லைன்னு முடங்கி கிடந்த காலம் முடிஞ்சு போச்சுங்கய்யா. இனிமே நீங்க தான் களத்துல இறங்கி போராட போறீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்க ராசிக்கு மேலேயே, அதாவது லக்னத்திலேயே நம்ம குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு. லக்னத்துல குரு இருந்தா 1000 தோஷம் விலகும். 10ல சனி உங்களை ஓட ஓட வேலை செய்ய வைப்பாருன்னா, உங்க ராசியில இருக்கிற குரு அந்த வேலையில் ஒரு நிதானத்தையும் வெற்றியும் கொடுப்பாருங்க. குருவோட பார்வை உங்களுக்கு 5, 7, 9 3 முக்கியமான இடத்து மேலே விழுகுது. பிள்ளைங்க விஷயத்துல
இருந்த கவலையில் இப்போ பனி போல விலகும். கல்யாண பேச்சுகள் கைகூடும். வாழ்க்கை துணை கிட்ட இருந்த சின்ன சின்ன பிணக்குகள் மாறி ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிற சூழல் வரும். பிசினஸ்ல பார்ட்னர் கிட்ட இருந்த பிரச்சனை எல்லாம் சுமூகமா முடியும் இந்த குரு பார்வையினால. அப்புறம் ராகு கேதுவை பத்தி சொல்லி ஆகணும். உங்க ராசிக்கு 9ல ராகுவும் 3ல கேது இருக்காங்க. 3ல கேது இருக்கிறது ஒரு பெரிய விசேஷம். 3ல கேது இருந்தா முகம் பிரகாசிக்கும்னு சொல்லுவாங்க, தைரியம் பிறகும்னு சொல்லுவாங்க. உங்க இளைய சகோதரரோட ஆதரவு கிடைக்கும். 9ல் இருக்கிற ராகு பகவான் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் வெளிநாட்டு பயண நோக்கத்தையும் கொடுப்பாரு. பூர்வீக சொத்துல இருந்த சிக்கல்கள் இப்போ உங்களுக்கு சாதகமா முடியும். மிதுன ராசிக்காரங்களே, ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. 10ல சனி இருக்கிறப்போ வேலையிலயோ தொழிலையோ நீங்க ரொம்ப நேர்மையா இருக்கணும், உழைப்பே உயர்வு தரும் அப்படின்னு சொல்லி சோம்பேறித்தனத்துக்கு கொஞ்சம் இடம் கொடுக்காம கிடைக்கிற வாய்ப்பை எல்லாம் சரியா பயன்படுத்துங்க. வாழ்க்கையில ஒரு தெளிவு பிறக்க போகுது. இருட்டுக்கு அப்புறம் தான் வெளிச்சம் வருதுன்னு சொல்லுவாங்க. அப்படி உங்க வாழ்க்கையில விடியல் ஆரம்பிக்க போகுது. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. குருவோட ஆசீர்வாதமும் சனியோட அருளும் உங்களுக்கு முழுமையா இருக்கு. மிதுனராசி நண்பர்களே, அன்பு அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களும் குறிப்பா மிதுன ராசிக்காரர்களுக்கும் இந்த மகிழ்ச்சியான செய்தியை பகிருங்க. இதுவரை எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருப்போம்.